விஜயின் முன்னிலையில் நவம்பர் 27ஆம் தேதி த.வெ.க.வில் இணைகிறார் செங்கோட்டையன். அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான கே.ஏ. செங்கோட்டையன் வரும் 27ஆம் தேதி நடிகர் விஜய் முன்னிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. எம்.ஜி.ஆர். காலத்திலிருந்து அதிமுகவில் எம்.எல்.ஏ. அமைச்சராக இருந்தவர் செங்கோட்டையன். ஜெயலலிதா முதல்வராக இருந்தபோது அதிமுக ஆட்சியில் முக்கிய துறைகளில் அமைச்சராகவும் இருந்தார். ஜெயலலிதாவின் மறைவுக்கு பின்னர் ஓ.பி.எஸ். தர்ம யுத்தத்தின் போது அடுத்த முதல்வர் யார் என்கிற ரேஸில் செங்கோட்டையன் பெயரே முதலில் அடிபட்டது. அதன் பின்னர் அதிமுக எம்.எல்.ஏ.க்களால் எடப்பாடி பழனிசாமி முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கு எதிராக திடீரென சில மாதங்களுக்கு முன்னர் போர்க்கொடி தூக்கினார் செங்கோட்டையன். அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்ட சசிகலா, டி.டி.வி. தினகரன், ஓ.பி.எஸ். உள்ளிட்டோரை மீண்டும் அதிமுகவில் சேர்க்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமிக்கு கெடு விதித்தார். இதனால் கோபமடைந்த எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையன் கட்சி பதவிகளை முதலில் பறித்தார். இதன் பின்னர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் சசிகலா, டி.டி.வி. தினகரன், ஓ.பி.எஸ். உள்ளிட்டோரை செங்கோட்டையன் சந்தித்து பேசினார். இதனால் அதிமுகவில் இருந்தே செங்கோட்டையனை நீக்கினார் எடப்பாடி பழனிசாமி. மேலும் செங்கோட்டையன் ஆதரவாளர்களையும் கூண்டோடு அதிமுகவிலிருந்து நீக்கினார் இ.பி.எஸ். இந்த நிலையில்தான் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தில் செங்கோட்டையன் இணைய இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. செங்கோட்டையன் சகோதரி மகனான முன்னாள் டி.ஜி.பி. எம். ரவி கடந்த வாரம் நடிகர் விஜயை இது தொடர்பாக சந்தித்து பேசியிருந்தார். இதையடுத்து தமது எம்.எல்.ஏ. பதவியை ராஜினாமா செய்யும் செங்கோட்டையன் விஜய் முன்னணியில் நவம்பர் 27ஆம் தேதி த.வெ.க.வில் இணைவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. இந்த தகவலின் உண்மைத்தன்மை குறித்து இன்னும் தெளிவாக புலப்படவில்லை.